எங்க நம்ம கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கோயிலுக்கு போயிட்டுலாமா? அம்மா, நான் இன்னைக்கு ஃபுல்லாக செம்ம பிஸிமா. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு கிளைண்ட் பார்க்க போகிறேன். அது மட்டும் முடிஞ்சு செம்ம ப்ராஃபிட்டு. ஓ அப்படியா, சரி அப்போ நாளைக்கு போயிட்டு வரலாமா? அம்மா, நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குமா, அது முடிஞ்சுன்னா இதை விட அது பெரிய ப்ராஃபிட்டு. எங்க காசு லைஃப்க்கு முக்கியம்தான், ஆனா அந்த காசே எல்லா சந்தோஷத்தையும் தந்துடாதுங்க. நான் பெருசா உங்ககிட்ட என்னங்க எதிர்பார்த்தேன்? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதானங்க நினைச்சேன். அம்மா சாரிம்மா, நான் ஒன்று பண்ணுறேன். நாளைக்கு என்னோடய பிஸ்னஸ்க்கு ஃபுல்லாக லீவ் விட்டுறேன். நாளைக்கு எங்கன்னா வெளில போகலாம். சரிங்க. சரி, டிஃபன் என்னம்மா செஞ்சுருக்க? சப்பாத்தியும் சோயா கீமா மசாலா தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பர் ஈஸி அண்ட் ரொம்பவே டேஸ்டான ஒரு மசாலா ரெசிபி கீமா மசாலா சோயா சங்க்ஸ் வச்சு செஞ்சது. இந்த சோயா சங்க்ஸ் கீமா மசாலா செய்யறதுக்கு 1 கப் சோயா சங்க்ஸை சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கீரை ஊற விட்டுறலாம். 1/2 மணி நேரம் ஊறிய சோயா சங்க்ஸை சுடு தண்ணிலேருந்து நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இது போல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா செய்யறதுக்கு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு விழுது இதுவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டா வதங்கினதும் இதோட மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கிட்ட தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, 1 ஸ்பூன் கிட்ட உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். மசாலாவோட ராஸ்மெல் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த சோயா கீமாவும் இதோட சேர்த்து கலந்துடலாம். மசாலாவும் கீமாவும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் 1 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கோங்க. இப்போ கீமா வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கசூரி மேத்தியை கையில் நல்லா இது போல் க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். புதுசை நறுக்கி வச்சிருந்த கருவேப்பிலை, புதுசை நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் நல்லா ஃப்ளேவர் தரத்துக்கு 1 ஸ்பூன் கிட்ட பட்டரை இதோட சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. சூப்பரான சோயா சங்க்ஸ் கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கீமா மசாலா ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க.